தமிழரின் மரபில் உருக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் டிஆர்வை டிஎம்டி கம்பெனி ஓர் உறுதியின் அடையாளம். தூத்துக்குடி மாவட்டம் சிவராமங்கலம் பகுதியில் வெள்ளத்தில் சிக்கி தவித்த கர்ப்பிணியை தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மீட்டிருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் சுதீஷிடம் கேட்கலாம். சுதீஷ், சிவராமங்கலம் பகுதியில் எவ்வளவு நாட்களாக இந்த கர்ப்பிணி பெண் இங்கே சிக்கி தவித்தார்? எப்படி மீட்டார்கள் தேசிய பேரிடர் மீட்பு படையினர்? இலங்கவதி, அதாவது தூத்துக்குடி மாவட்டம் பெரும்பாலான பகுதிகளில் பெருவெள்ளம் குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்திருந்தது. இதற்கிடையேதான் கனமழை பெய்த இந்த 2 தினங்களில் பேரிடர் மீட்பு குழுவால் கூட பல்வேறு பகுதிகளுக்கு செல்ல முடியாத ஒரு சூழல் இருந்தது. இந்நிலையில் சிவராமங்கலம் பகுதியில் பேரிடர் மீட்பு குழுவினர் ரப்பர் படகுகள் மூலமாக பல்வேறு பகுதிகளுக்கு ரோந்து சென்று மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது சென்னையிலிருந்து வந்த ஆய்வாளர் பிரசாந்த் தலைமையிலான தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் சிவராமங்கலம் பகுதிக்கு சென்றிருந்த போது அங்கு பல்வேறு குடியிருப்புகள் இருந்தது. அங்கு ஒரு வீட்டில் கர்ப்பிணி பெண் ஒருவர் குடும்பத்தோடு அங்கு சிக்கி தவித்திருந்தார். அவர் கடந்த அந்த 2 நாட்களாக எந்த தகவல் தொடர்பும் இன்றி அங்கு இருந்தது தெரிய வந்தது. வீட்டினுடைய பாதி அளவிற்கு அந்த வெள்ளம் என்பது வழிந்து ஆர்ப்பரித்து சென்று கொண்டிருந்த ஒரு சூழல் தான் அந்த பகுதியில் நிலவி இருந்தது. அப்போது அந்த பகுதியிலிருந்து கர்ப்பிணி பெண் உட்பட அந்த குடும்பத்தாரை தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் ரப்பர் படகுகள் மூலமாக அங்கிருந்து சுமார் ஒரு 5-6 கிலோமீட்டர் தொலைவிற்கு வெள்ளத்தின் வழியாகவே ரப்பர் படகு மூலமாகவே அவர்கள் அழைத்து வந்து முக்கிய பகுதி, அது வெள்ளம் இல்லாத பகுதியில் பேருந்து அங்கு வைக்கப்பட்டிருந்தது. அந்த பேருந்து மூலமாக அவர் நெல்லைக்கு பத்திரமாக தமிழக அரசு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த முகாமுக்கு அவர் அழைத்து வரப்பட்டிருக்கிறார். மேலும் சிவராமங்கலம் பகுதி என்பது தொடர்ச்சியாக அந்த பகுதியில் முழுவதுமாக ஒரு வெள்ளக்காடான ஒரு சூழல் தான் காட்சியளிக்கிறது. நேரடியாக அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடியும். முழுவதுமாக வெள்ளம் குடியிருப்புகளை பாதிக்கு மேல் சென்றிருந்த ஒரு காட்சி இருந்தது. அந்த பகுதியில் இருந்த குழந்தைகள், முதியவர்கள், பெண்கள் அதிகமானவர்கள் இருந்தார்கள். அவர்களை முழுவதுமாக அந்த ரப்பர் படகுகள் மூலமாக தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் அங்கிருந்து மீட்டு வந்திருக்கிறார்கள். இலங்கவதி, ஆறுதல் அளிக்கும் நல்ல செய்தி பதிவு செய்ததற்கு நன்றி சுதீஷ். நம் வீர தமிழரின் மரபில் உருக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் டிஆர்வை டிஎம்டி கம்பெனி ஓர் உறுதியின் அடையாளம்.